இப்போ இங்க பாத்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு ரியாலிட்டி ஷோவுல ஜோடியா கலந்துக்கிறதுக்காக நம்ம முத்து மீனாவுக்கு அழைப்பு விடுறாரு. ஆனா அடம்பிடிக்கிற மீனா நான் வரவே முடியாதுன்னு சுத்தமா மறுத்துட்டா. வேறு வழியே இல்லாத நம்ம முத்துவும் அந்த ஷோவுக்கு போற முடிவையே கைவிட்டுட்டாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே குஷியில வீட்டுக்கு வர்ற மனோஜ் ரோகிணியை கட்டிப்பிடிச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டின்னு சொல்றான். இப்போ சீர்வரிசை ஆர்டர்கள் எல்லாம் அதிகமா வர்றதுனால பிசினஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கான்னு சந்தோஷமா கொஞ்சுறான். ஆனா இதையெல்லாம் கேட்டு ரோகிணி சும்மா அமைதியாவே இருக்கா. அவளோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம என்னமோ ஏதோன்னு பார்த்தா திடீர்னு மனோஜை பார்த்து முறைக்கிறா ரோகிணி. என்ன ஆச்சு ரோகிணி? அவன் பதட்டமா கேட்க அவளோட வாயில இருந்து நான் ரோகிணி இல்லடா கல்யாணிங்கிற வார்த்தை வருது. நான் தான் கிறிஷோட அம்மானும் சொல்றா. அப்பதான் நம்ம மனோஜுக்கு புரியுது ரோகிணி உடம்புல கிறிஷோட உண்மையான அம்மா கல்யாணியோட ஆவி புகுந்திருக்குன்னு. கல்யாணியோட ஆவியா மாறி மனோஜுக்கு எக்கச்சக்க கண்டிஷன் போடுறா ரோகிணி. என் மகன் கிறிஷ் மேல நீ பாசமா நடந்துக்கணும். அவன் இப்போ பசியில இருக்கான். அவனுக்கு உடனே சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு அதட்டெல்லாம் உத்தரவு போடுறா. அந்த பேய்க்கு பயந்து நடுங்கின மனோஜ் வெளியே போய் கிறிஷை கூப்பிட்டு சாப்பிட்டியாடான்னு கேக்குறான். அவன் இல்லன்னு சொன்னதும் சரிவா உனக்கு நானே சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லி இட்லி எடுத்து அவனுக்கு ஆசையா ஊட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ரோகிணி, ஸ்ருதி, ரவி, முத்துன்னு அத்தனை பேரும் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க. மனோஜா இவன் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. அதே சமயம் கரெக்டா அங்க என்ட்ரி கொடுக்கிற நம்ம விஜயா மனோஜோட இந்த செயலை பார்த்து அப்படியே கடுப்பாகி போறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கோபமா கேட்க மனோஜ் அவன் பசியில இருந்தாமா அதான் இட்லி ஊட்டி விடுறேன்னு சொல்றான். எதுக்காகடா நீ இப்படி செய்யறன்னு விஜயா மறுபடியும் கேக்குறாங்க. அதுக்கு அவன் நான் கோவிலுக்கு போயிருந்தேமா அங்க ஒரு சாமியார் சொன்னாரு பசியில இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா பிசினஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுமாம். அதனாலதான் இதை செய்றேன்னு காரணம் சொல்றான். இதை கேட்ட முத்து இப்பவும் நீ பிசினஸுக்காகத்தான் இப்படி செய்றியாடா பாசத்தினால இல்லையான்னு கேக்குறான். எவனோ எதையாவது சொன்னா அதை அப்படியே நம்பிடுவியா? நிறுத்தடான்னு விஜயா காரமா அதட்ட. அதுக்கு நம்ம மீனா முத்து 2 பேரும் சரியான பதிலடி கொடுக்கறாங்க. இவ்வளவு நடந்த கோபத்துல விஜயா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மனோஜோட நிலைமை என்ன ஆச்சுன்னு இனி வரும் எபிசோடுல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.